அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு அறிவான கதை சொல்ல போறேன். ஒரு நாள் ஒரு ஏழை மரவெட்டி காட்டுல நதிக்கரை ஓரமா மரம் வெட்டிட்டு இருந்தாராம். அப்போ அவரோட கோடாரி தவறி தண்ணிக்குள்ள விழுந்துடுச்சாம். அவர் உடனே அழ ஆரம்பிச்சாராம். ஏன்னா அவர்கிட்ட புது கோடாரி வாங்க கூட காசு இல்லையாம். அப்போ நதியில இருந்து ஒரு தேவதை வெளில வந்தாங்களாம். அவங்க ஒரு தங்க கோடாரியை காட்டி இது உங்களுடையதா அப்படின்னு கேட்டாங்களாம். அதுக்கு அந்த மரவெட்டி இது என்னுடையது இல்லை அப்படின்னு பதில் சொன்னாராம். கொஞ்ச நேரம் அப்புறம் அந்த தேவதை ஒரு வெள்ளி கோடாரியை காட்டி இது உங்களுடையதா அப்படின்னு கேட்டாங்களாம். அதுக்கு அந்த மரவெட்டி இதுவும் என்னுடையது இல்லை அப்படின்னு பதில் சொன்னாராம். கடைசியா தேவதை ஒரு இரும்பு கோடாரியை காட்டி இது உங்களுடையதா அப்படின்னு கேட்டாங்களாம். அதுக்கு அந்த மரவெட்டி இதுதான் என்னுடைய கோடாரி, ரொம்ப நன்றிம்மா அப்படின்னு பதில் சொன்னாராம். அவரோட நேர்மையை பார்த்து அந்த தேவதை ரொம்ப சந்தோஷமாகி அவருக்கு அந்த 3 கோடாரியையும் பரிசா கொடுத்தாங்களாம். இதோட இந்த கதை முடிஞ்சிருச்சு. எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நேர்மையாக இருக்கணும், உண்மையை தான் பேசணும். அதுதான் இந்த கதை நமக்கு சொல்லுது. இந்த கதை உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இன்னொரு அழகான கதையில் நாளைக்கு சந்திப்போம். நன்றி.